இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் யார் மத்தியில் வாழ்கிறோமா? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு சந்ததியின் மத்தியில் தான் நம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு செய்தி மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்த செய்தியை நான் பார்த்தேன். ஹாங்காங்லேயும் சிங்கப்பூர்லேயும் சாம்பார் மசாலாவை தடை செய்து விட்டோம். இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சாம்பார் மசாலா எம்டிஹெச் என்கிற கம்பெனியும் எவரெஸ்ட் என்கிற கம்பெனியும் தயாரித்த அந்த சாம்பார் மசாலாவை நாங்கள் தடை செய்கிறோம். ஏனென்றால் அதில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலக்கியிருக்கிறாங்க. அது கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த ஒரு எத்திலின் என சொல்லக்கூடிய ஒரு எத்திலின் ஆக்சைடை அவங்க அதில் கலக்கிறாங்க என்பதை கண்டுபிடித்து தடை பண்ணுறாங்க. ஏன் தடை பண்ணுறாங்க? இதை உபயோகிக்க கேன்சர் உருவாகும் என்றது தான் செய்தி. இன்றைக்கு நம்ம ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் பாருங்கள். உணவுப் பொருளில் நம்ம சாப்பிடும் உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய தேசத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கி உணவே மருந்து இல்லை, உணவே விஷமாக மாறக்கூடிய அளவுக்கு கோணலும் மாறுபாடும் இவனுடைய லாபத்துக்காக, இவர்களுடைய பண வெறிக்காக, ஆசைக்காக அந்த பொருட்களில் சாப்பிடக்கூடிய சாம்பாரில் எத்திலின் ஆக்சைடை அவர்கள் கலக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஃபுட் சேஃப்டி ஆஃப் இந்தியா இதை என்ன பண்ணாங்க? ஏதோ ஒரு ஹாங்காங்லேயும் ஏதோ ஒரு சிங்கப்பூரில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி என்ன பண்ணாங்க? இதெல்லாம் நடக்குது. கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். செயற்கையான உணவுப் பொருட்களை, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை நீங்கள் தயவு செய்து நீங்களும் அதை சமைக்காதீங்க, நீங்களும் உபயோகப்படுத்தாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்காதீங்க. சமீபத்தில் பாருங்கள், எத்தனையோ பயங்கரமான செய்திகள். ஒரு சின்ன பையன் லிக்விட் நைட்ரஜன் பிஸ்கெட்டை சாப்பிட்டான். அவன் ஆபத்தான நிலைமையில் போனான். கேட்டன் கேண்டி அதை சாப்பிட்டாங்க, அதில் விஷம் கலந்துக்கப்பட்டிருக்கு. சாக்லேட்டு அதை சாப்பிட்டாங்க, அதில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. ஷவர்மாவை சாப்பிட்டாங்க, ஷவர்மாவை ஏதோ ஒன்று காரியம், அதில் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாங்க. இப்படி இந்த காரியங்கள் மேகியில் இவ்வளவு காரியம். இந்த எவரெஸ்ட்டு, இந்த எம்டிஹெச் கம்பெனிகள் தயாரிக்கப்பட்ட பொருளை அமெரிக்காவும் ஆய்வு செய்து அவனும் சொல்கிறான், ஆமாம் இதில் கலக்கப்பட்டிருக்கிறது, எத்திலின் ஆக்சைடு இருக்கிறது. ஆனால் அது அளவு 0.1 மில்லிகிராம் ஒரு கிலோவுக்கு தான் கலக்கிறாங்க. அதனால் அது அந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்திய கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்கிறாங்க 0.001 கலக்குங்க, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு. பூச்சிக்கொல்லி மருந்து அது விவசாயத்துக்கு, பயிர்களை பூச்சி அழிக்காமல் காப்பாற்றுவதற்கு உபயோகப்படுத்த அந்த எத்திலின் ஆக்சைடு உணவுப் பொருளில் கலக்கிறாங்க. தயவுசெய்து இயற்கை உணவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நடத்துவார். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஜாக்கிரதை உள்ளதாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் எதிர்கால ஆண்டவரே சந்ததிக்காக நாங்கள் அதிகமாக ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உணவுப் பொருட்களில் விஷத்தை கலக்குகிற ஆண்டவரே, நாங்கள் சாப்பிடுகிற பழங்கள் கெட்டு போகாமல் இருக்க அதில் ஆண்டவரே பூச்சிக்கொல்லி மருந்துகள், அந்த பழங்களை பழுக்க வைக்குவதற்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள், நாங்கள் சாப்பிடுகிற பிஸ்கெட்டு, பிள்ளைகள் சாப்பிடுகிற மேகி, பிள்ளைகள் சாப்பிடுகிற ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள், சிப்ஸு, எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் கலக்கப்படுகிறது என்று பார்த்து கேட்டு நாங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சந்ததியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கணும், எங்கள் சந்ததி ஒரு ஆரோக்கியமுள்ள சந்ததியாக இருக்கணும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த புதிய குழந்தைகள், ஆண்டவரே, இப்போ இளம் தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இயற்கையான உணவுப் பொருள் அவர்களும் உண்டு, அந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்க ஆண்டவரை நீங்கள் கற்றுத்தந்ததுக்காக, ஆலோசனை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.